கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்களை பாதுகாப்பதற்காக தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற அற்புதமான காரியத்தை குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஆகையால் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஓ மைட்டி காட், எதனால அணுகாதையா? உங்களுக்காக, உங்களை பாதுகாக்க, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க, உங்கள் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் இந்த பரிசுத்த தூதர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாய் இருப்பார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த தேசத்தில் உள்ள பிரஜைகளை பாதுகாப்பது இந்த தேசத்தின் கடமை. ஒரு தேசத்தை ஆளுகிற மன்னன் அல்லது அரசன் அல்லது முதல்வன் நிச்சயமாக அந்த தேசத்தின் பிரஜைகளை பாதுகாக்கும் பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஐயா, ஒரு அரசாங்கத்திற்கு அதன் பிரஜைகளை குறித்த ஒரு கண்ணோக்கம் இருக்கிறது. அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அது போலவே தேவனுடைய ராஜ்யத்திற்கும், ஐயா, இந்த விண் அரசு என்று சொல்லப்படுகிற, தேவனுடைய அரசு என்று சொல்லப்படுகிற இந்த பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அந்த பொறுப்பு இவைகளை காட்டிலும் இவர்களை காட்டிலும் மிகவும் கவனமாய், அற்புதமாய், அதிசயமாய் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது, ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த சங்கீதம் 91 நாம் 2-3 ஜெபங்களிலே இதை தியானித்து வருகிற, நேற்று காலையும் இன்று இரவுமாய் நாம் தியானித்து வருகிற இந்த காரியங்களிலே கர்த்தருடைய பெரிய பாதுகாப்பு. ஐயா, எகிப்தில் இருந்து, அந்த பொல்லாத பார்வோனிடம் இருந்து, அந்த எகிப்து என்னும் இருப்பு காலவாயில் இருந்து புறப்பட்ட தேவ ஜனங்களை பாதுகாப்பதற்காக, அவர்கள் வாக்குத்தத்தம் உள்ள நாட்டை, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமியை, நாட்டை சுதந்திரித்துக் கொள்ள போவதற்கு அவர்கள் கடந்து வந்த வழிகளில் எல்லாம் கர்த்தர் அவர்களை எப்படி பாதுகாத்தார் என்பதை நீங்கள் நன்றாக கருத்திலே கொள்ள வேண்டும். எத்தனை ராஜாக்கள் எதிர்த்தார்கள், எத்தனை ராஜ்யங்கள் எதிராக வந்தது. ஐயா, எத்தனை கோட்டைகள், அரண்கள் இவர்களுக்கு விரோதமாய் வந்தது. எத்தனை உள்நாட்டு குழப்பம், வெளிநாட்டு குழப்பம். மோசேக்கும் அவர்களோடு வந்த தேவ ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள் எத்தனை, சதிகள் எத்தனை, அவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட துராலோசனைகள் எத்தனை. எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவர்களை அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினாரே. ஐயா, அந்த அற்புதமான தேவ கிருபை, தேவ மகிமை அந்த ஜனங்களை சூழ்ந்து கொண்டு பாதுகாத்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் அந்த அற்புதமான பாதுகாப்பு தொடரும், பாதுகாத்துக் கொள்ளும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை எக்காலத்திலும் எந்த விதத்திலும் அணுக முடியாது. அதற்கு அதிகாரம் இல்லை. பொல்லாப்பு உங்கள் கூடாரங்களிலே நேரிடுவதற்கு அதிகாரம் இல்லை. அதனால் தான் நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டால் கூட, கெட்ட செய்தியை கேட்டால் கூட, ஏதாவது ஆபத்தான செய்தியை கேட்டால் கூட நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களை பாதுகாக்க, உங்களோட உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நம்பித்தானாக வேண்டும். அது தேவனுடைய வார்த்தை, அது உண்மையான சத்தியம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். தேவ பிள்ளைகளாய் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களில் எவரையும் யாராவது அற்பமாய் எண்ணினார்களே ஆனால் அவர்கள் அற்பமாய் போய்விடுவார்கள். உங்களை ஒருவேளை குறைவாக மதிப்பிட்டார்களே ஆனால் ஒரு நாளை அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். உங்களை ஒரு நாளில் வெட்கப்படுத்தினார்களே ஆனால் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நீங்கள் இரட்டத்தனையான பலனை பெறுவீர்கள். மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை, உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்க உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் கர்த்தர். எந்த இடத்திலே உங்கள் மகள் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உங்கள் மகன் எங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஐயோ, உங்கள் கணவன் அல்லது உங்கள் மனைவி எங்கோ தூரப்பட்ட தூர இடத்திலே இருந்து வேலை செய்யவும் அல்லது காரியங்களை கவனிக்கவும், காரிய வேலைகளின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் அல்லது உங்களுடைய தொழில்களின் நிமித்தம் ஒருவேளை தூர பட்டணங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
அவர்களுக்கும் விரோதமாக செய்யப்படுகிற எல்லா சதி சூரியங்கள், துராலோசனைகள் அல்லது எல்லா விதமான வேடன் வைக்கிற கண்ணிகள் போன்று வேடனுடைய கண்ணிகள் வைக்கப்படலாம் அவர்களுக்கு. நிச்சயமாய் எல்லா கட்டுகளும் உபத்திரவங்களும் அவர்களுக்கு இருக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாய் அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் பாதம் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய பாதமும் அவர்கள் வழிகளில் எல்லாம் அவர்கள் கல்லிலே இடராதபடிக்கு அவர்கள் அந்த அற்புதமான தூதர்கள் உங்களை, உங்கள் பிள்ளைகளை தங்கள் உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, இது பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். இது உங்கள் அப்பன் உங்களுக்காக வைத்திருக்கிற, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற, ஐயா, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, என் அப்பனுடையது என்று நம்புகிறோமே, நம்முடைய தகப்பனுடையது என்று நம்புகிறோமே. அந்த அற்புதமான தகப்பன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்காக வைத்திருக்கிற அற்புதமான பாதுகாப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். பாருங்க, நீங்க வாழும் பொழுது அப்படி தூதர்களே உங்களை கையிலே ஏந்தி கொண்டு அவர்களுடைய பிரசன்னத்தில், அவருடைய வழிகாட்டுதல்ல, அந்த தூதர்களின் மைட்டி ஏஞ்சல்ஸ், அவர்களுடைய பாதுகாப்பிலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடப்பீர்கள், பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் சிங்கம், நீ சிங்கம் நீ சொல்றவங்க உங்களுக்கு முன்பாக அசிங்கமாய் போய் விடுவான். ஓ மைட்டி காட், நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் நீ சொல்றவெல்லாம் நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை கண்டு அசிங்கமாய் போய் விடுவார்கள். சிங்கமா சிங்கம், எங்கடா வந்தீங்க, அவமானப்பட்டு போவார்கள் நிச்சயமாய். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நீங்களோ சிங்கத்தின் மேலும், அது என்னையா சிங்கம், உங்களை கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் காத்து வாயை பிளந்து கொண்டிருக்கிற மனிதர்களை போன்று, பிரச்சனைகளை போன்று இருக்கிற சிங்கங்கள், ஒருவேளை உங்களை மொத்தமாய் விழுங்கி விடுவது போன்று இருக்கிற விரியன் பாம்புகள், பால சிங்கங்களும் வலு சர்ப்பங்களும் போன்று உங்களை சீறி உங்களை அழித்து விடுவது போல் இருக்கிற கடன்கள், கஷ்டங்கள், ஐயா, பொருளாதார பிரச்சனைகள், குடும்பத்திலே உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா உபத்திரவங்களும், அல்லது உங்களை விட்டு தாண்டி சென்ற உங்களுடைய பிள்ளையினுடைய நிலைமை காரியங்கள், ஐயா, உங்கள் பிள்ளைகளை பிடித்து போன்ற எல்லா மலை பாம்புகளிலும் இருந்து, எல்லா விதமான வலு சர்ப்பங்களிலும் இருந்து உங்கள் குடும்பத்தார்கள் பிள்ளைகளை கர்த்தரே விடுவிப்பார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய தூதன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். இந்த வலு சர்ப்பங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்படும், முதலைகளுடைய தலைகள் நொறுக்கப்படும், வலு சர்ப்பத்தின் தலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நசுக்கி போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் எவற்றை விழுங்கினார்களோ அவற்றை கக்குவார்கள். ஓ மைட்டி காட், எத்தனையாய் உங்களை பட்சித்தார்களோ அத்தனையாய் அவர்கள் பட்சிக்கப்படுவார்கள், நீங்களோ ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மட்டுமே இல்லை, சிங்கத்தின் மேலும் உங்களை அழிக்க வார, உங்களை நாசமாக்க வார, உங்களை நிர்மூலமாக்க வார எல்லா ஆபத்துகளுக்கும் மேல் நீங்கள் நடப்பீர்கள். மைட்டி காட், நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். கர்த்தரே உங்களை குறித்து சொல்லுகிறார், அவன் அவள் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவர்களை விடுவிப்பேன், என் நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடியினால் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, நான் எந்த உதவியும் இல்லாமல் ஏதோ ஆபத்தில் இருக்கிறேனே, கடனில் இருக்கிறேனே, யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லுகிறீர்களா? நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து இந்த கர்த்தரே உங்களை பாதுகாத்து எல்லா விதமான கட்டுகள் கண்ணிகளிலும் இருந்து உங்களை விடுவித்து நிச்சயமாய் உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள். அத்தனை சிங்கங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, சிங்கம் போல சத்துரு உங்களை எங்கே விழுங்கலாம், யாரை உங்களில் விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்தாலும் என்ன, என் தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் சிங்கங்களின் மீதும் வலு சர்ப்பத்தின் மீதும் பால சிங்கங்களின் மீதும் நடப்பீர்கள், அவைகளை மிதித்து போடுவீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ மைட்டி காட், கர்த்தர் சொல்றார், அவரை, இந்த பிள்ளைகளை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். வசனம் 15 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய நானே, அல்லேலூயா, அவர்களோடு ஆபத்தில் அவர்களோட இருந்து அவர்களை விடுவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறாரே. நீடித்த நாட்களாய் அவர்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை, என் விடுதலையை, என் சுகத்தை
பலத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை அவர்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிற அற்புதங்களின் ஆண்டவரை நாம் தியானிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நிச்சயமாக உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாய் கர்த்தர் நிச்சயமாய் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நீங்கள் நிச்சயமாய் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாடு நிழலிலே தங்குவீர்கள். தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் என் தெய்வமே, நீரே எங்கள் அடைக்கலமாய், கோட்டையாய், நீரே நாங்கள் நம்பி இருக்கிற துருகமாய் இருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் என் தகப்பனே நீர் நடத்த வேண்டிய நல்ல வழிகளிலே நடத்தி கொண்டு போகும்படியாய், மேன்மையான மகிமையான இடங்களிலே இவர்களுக்கு பங்கு கிடைக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் பெற வேண்டிய அற்புதமான ப்ராஜெக்டுகளை, அற்புதமான கிருபைகளை, அற்புதமான வாய்ப்பு வசதிகளை, மேன்மையான இடங்களில் பங்குகளை, ராஜ்ய மேன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் உம்முடைய பரிசுத்த தூதர்கள் இவர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். இவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதர்கள் இரவும் பகலும் எப்பொழுதும் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் நிச்சயமாய் எப்பொழுதும் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு உள்ள குறைகள், கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்திலே பிரசன்ட் பண்ணும்படியாய், கொண்டு போகும்படியாய் இந்த தூதர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. விரைவாய், அதிவிரைவாய் என் தெய்வமே, உம்முடைய அனுக்கிரகம், கிருபை, சமாதானம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய், ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் ஐயா இவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஒரே தூதன் புறப்பட்டு சென்று ஐயா அசீரியரின் பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்தது போன்ற மகிமையான தூதர்கள் என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்காக அனுப்பப்படும்படியாய், எங்கள் ஊழியங்களுக்காக அனுப்பப்படும்படியாய் தேசம் எங்கிலும் ஒரு எழுப்புதல், பட்டணங்கள் தோறும் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் ஒரே இரவில் 185,000 பேரை சங்கரித்தது போன்ற மகிமையான தூதர்கள் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்று அந்த எலிசபெத்தோடு அந்த மரியாளோடு பேசின அற்புதமான நல்ல செய்திகளை கொண்டு வந்த கேப்ரியேல் போன்ற அற்புதமான தூதர்கள் நல்ல செய்திகளை இன்றும் உடைய பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக கொண்டு வரும்படியாய் அனுப்பப்படுவார்களாக. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த விதமான இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களும் ஐயா மத்தியானத்தில் பகலாக்கும் சங்காரத்திற்கும் நாங்கள் பயப்படாது இருக்கும்படியாய் என் தெய்வமே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் உம்முடைய சிறகுகளினால் மூடுவீராக. ஐயா உம்முடைய செட்டைகளின் கீழே இவர்கள் அடைக்கலம் புகும்படியாய் என் தேவ அனுக்கிரகம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அந்த பிரச்சனைகள், அந்த விபத்துகள், அந்த போராட்டங்கள், அந்த யுத்தங்கள், அந்த போர்கள் உங்களை சேதப்படுத்தாது, உங்களை அணுகாது என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த தூதர்கள் ஆளுகை செய்யும்படியாய், இறங்கி வரும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய், எல்லா உபத்திரவங்கள், ஆபத்துகள், கண்ணிகள், கட்டுகளிலும் இருந்து எல்லா வேடனுடைய கண்ணிற்கும் பல்லாக்கும் கொள்ளை நோய்க்கும் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இவருடைய கணவன் மனைவி முழு குடும்பமும் பாதுகாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெபத்தை யார் யார் கேட்கிறார்களோ, யார் யார் அநேகருக்கு ஷேர் பண்ணுகிறார்களோ, நிச்சயமாய் இதை கேட்கிற, இதோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நூறத்தனையான பலன்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யும்படியாய் நீர் இறங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா எங்கள் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாய் இருக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த 91ஆம் சங்கீதத்தை ஆபத்து காலத்துல, சிக்கலான காலத்துல, பயம் வர்ற காலத்துல, பிரச்சனை பெரிதாய் வர்ற காலத்துல நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, இந்த ஜெபங்களை, இந்த நல்ல வசனங்களை அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாய் ஒரு தெய்வீக பாதுகாப்பும் தெய்வீக சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் அவருடைய நிழலில், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நிழலில் தங்குவீர்கள். நிச்சயமாய் அவர் அவருடைய சிறகுகளினாலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலமாய் தங்கி இருப்பீர்கள். எந்த பிரச்சனையும் உங்களை அணுகுவதில்லை, உங்களை சேதப்படுத்துவதில்லை. நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.